வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிள் ப்ரான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நல்லா கழுவிட்டு உப்பு, தனியாத்தூள், தனி மிளகாய்த்தூள் அதை மூணையும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். தென் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சீரகம், சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸியில் ஃபைன் பேஸ்ட்டை பண்ணிக்கணும். அப்புறம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி. நாங்கள் எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக போடுறதுனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இப்போ ப்ரான் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். தென் அந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டு அரைச்சிருக்கு. நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கும் போதே நல்லா ப்ரான் மேரினேட் ஆகிடும். எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ப்ரான் ரொம்ப ஹீட்னால. நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நிறைய போட்டால் ரொம்ப இனிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இது மாதிரி போட்டுக்கிட்டு இந்த அரைச்சி போடுறதுனால நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். இது ப்ரான் கிரேவி. ப்ரான் ஃப்ரை வேறு மாதிரி பண்ணணும். இது கிரேவி ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். வெங்காயம் இது மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்தோன்னே இப்போ நம்ம இந்த க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணால் ரொம்ப காரமாக இருக்காது. அப்போது கொஞ்சம் கருவேப்பிலையை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கினோடனே நம்ம இந்த அரைச்ச சின்ன வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ணதுனால நல்லா வணங்கி அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்போ தான் இந்த ரா ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு பண்ணிக்கலாம். இது நல்லா இது மாதிரி வணங்கிடுச்சு. அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி எப்போது நறுக்கும் போது இந்த மேலே உள்ளதை எடுத்துருங்க, என்னோடது விழுந்துருச்சு. இந்த பாட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. இப்படி நல்லா தொக்கு மாதிரி வந்தோடனே இந்த ப்ரானை போட்டுருங்க. ஆக்சுவலி ப்ரான்லேயே தண்ணி விடும், ஸோ தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரானை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு, ஓகே, இதில் நம்ம ஏற்கனவே ப்ரான் மேரினேட் பண்ணும் போதே உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டதுனால இன்னும் எதுவும் போட வேண்டாம். உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம். நான் தண்ணியே ஊற்றலை, இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நீங்கள் இப்படியே சிம்மில் வச்சு நல்லா கிரேவி திக்கானா பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் கிரேவியாக பண்ணிக்கலாம். நான் இந்த மிக்சியில் உள்ளது இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். எனக்கு சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி வேணும், அதனால் இது பண்ணிவிட்டு கடைசி ஃபைனல் அவுட்புட் பார்ப்போம். இந்த டைமில் சால்ட்டு அப்புறம் காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. எனக்கு எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே மிதக்குது பாருங்கள். இதோடு அது ஸ்டாப் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை கார்னிஷிங் போட்டுட்டா மறந்துட்டேனே, இந்த மிளகுத்தூள் சாரல் மலைப்போல் போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிடலாம். இதில் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. உங்களுக்கு தேங்காய் வேணும்னா, கொஞ்சம் பிக் ஃபேமிலியாக இருக்குது, தேங்காய் அரைச்சோன்னா கடைசியில் அரைச்சி போட்டுக்கோங்க. ஓகேவா? திஸ் இஸ் த ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்ஸ், ப்ரானுக்கு கண்டிப்பாக பூண்டு நிறைய போடுங்க, அப்போ தான் அதில் உள்ள வாயு வெளியில் போகும். ஃபைனல் அவுட்புட். பாய்.